ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுகன்ஸ் குக்கரியில் பார்க்க போகிறது முட்டையை உடைச்சி ஊற்றி செய்கிற முட்டை குழம்பு இல்லை முட்டை குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இது கூட சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த முட்டை குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, அப்புறம் சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மசாலா வாசம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டோன்னா உங்களுக்கு வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும், அதே சமயத்தில் கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன தக்காளி வந்து நான் எடுத்துருக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தக்காளியை வந்து இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை வதக்கும் போதே நம்ம வந்து சைடில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இந்த குருமாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குருமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தளன்னு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த குருமா வந்து நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குருமா வந்து நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற முட்டைகளை வந்து டைரெக்டாக குழம்புல உடச்சி ஊற்ற போகிறோம். உங்களுக்கு வந்து டைரெக்டாக குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஊற்றலாம். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிட்டு அந்த கிண்ணத்துலேருந்து நீங்கள் டைரெக்டாக குழம்புல ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக இந்த மாதிரி முட்டையை உடச்சி குழம்புல கேப்பு விட்டு ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 4 முட்டைகள் வந்து இந்த குருமாவில் சேர்க்க போகிறேன். இந்த முட்டைகளை சேர்க்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கண்டிப்பாக அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு வேளை மீடியம்லேயோ இல்லை ஹைலேயோ இருந்ததுன்னா முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றின வேகத்துக்கு பிரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அதே சமயத்தில் நல்ல கமகமான அந்த மசாலா வாசம் சூப்பராக வருது, முட்டை குருமா வாசம். ஸோ இப்போ நான் முட்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆம்லேட் மாதிரி ரவுண்டாக முட்டையெல்லாம் வெந்து இந்த முட்டை வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.